ஹாய் காய்ஸ், வணக்கம். ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி ஒன் ஷாட் பார்த்துலாங்களா? இப்போது ஜங்குக்குடைய இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம்னா, ஜங்குக் உங்களுக்கு யார் அப்படின்னா மாமா தான். பட் ஆனால் சொந்த தாய் மாமா அப்படி கிடையவே கிடையாது. உங்கள் அம்மாவுடைய சித்தப்பா பையன். உங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இல்லாத காரணத்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய சித்தப்பா சித்திங்க வளர்த்து தான் உங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அப்படி தான் அந்த ரிலேஷன்ஷிப், ஓகேங்களா? அப்பத்துலேருந்து உங்கள் அவங்களுடைய சித்தப்பா வீட்டிலே இருந்து வளர்ந்ததால் ஜங்குக்கும் உங்கள் அம்மாவும் ரொம்ப அப்படியே ஜெல்லு மாதிரி ரொம்ப ஒரு பாசமாக இருப்பாங்க. அப்படி தான் உங்கள் அம்மா வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க, உங்கள் அப்பாவும் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்பப்போ ட்ரான்ஸ்ஃபர் அதாவது ஹையர் பொசிஷனில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது வந்து இப்போ வந்து பிரசிடெண்ட்க்கு பிஏவாக ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி பொசிஷனில் தான் உங்கள் அப்பா இருப்பாங்க. உங்கள் அம்மா வந்து என்னென்னா ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்பப்போ ட்ரான்ஸ்ஃபர், வெளியில் போகிறது அப்படின்றதால ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு 6th அப்புறம் பெரிய பொண்ணு மாதிரி ஆயிட்டீங்க, ஒரு 7th அப்புறம் அப்படின்றதால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்கள் தாத்தா பாட்டி அதாவது ஜங்குக்குடைய வீட்டில் இருந்து நீங்கள் ஸ்கூல் போயிட்டு இருந்திருப்பீங்க. அங்கே தான் நீங்கள் பெரிய மனுஷியாக இருப்பீங்க. நீங்கள் அங்கே தான் இப்போ படிச்சுட்ருக்கீங்க. இப்போ 12th கிரேட் படிச்சுட்ருக்கீங்கடா. ஜங்குக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அங்கேருந்து தான் நீங்கள் இப்போ படிச்சுட்ருக்கீங்க. வாங்கடா இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். பாட்டி, காஃபி எங்கே? நான் தூங்கி எந்திரிச்சது காஃபி குடிப்பேன்னு தெரியும்ல, காஃபியே காணா. ஏய் பைத்தியகாரி, காஃபி பக்கத்தில் தாண்டி இருக்குது, எடுத்து குடி. பார்க்கறது கிடையாது பக்கத்தில் என்ன இருக்க போகிறதுன்ட்டு. டி மாமா, உன்னை யாராவது கேட்டாங்களடா? உன் வேலையை பார்த்துட்டு போறியா? உன்கிட்ட யாராவது பேசினேண்ணா? சே, காலையில் உன் முகத்தில் போயிட்டு முழிக்கணும்னு இருக்கு பாரு. காஃபி எடுத்து குடிப்போம். இவன்கிட்ட பேசினாலே அந்த நாள் விளங்காது. பாட்டி, உன் கையால் காஃபி குடிக்கலன்னா அந்த நாளே நல்லா போகாது பாட்டி. எம்மி 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 எம்மியாக போகுது பாட்டி. இந்த காஃபியால் தான் என் டேவை ப்ளஷராக ஃபீல் பண்ண வைக்கிறது இந்த காஃபி தான் பாட்டி. ஏய், முட்டு போறியா? காஃபிக்கு கதை அளக்குற கன்றாவி பைத்தியக்காரி. டேய் மாமா, உனக்கு அவ்வளோதாண்டா சொல்லிட்டேன். உன்கிட்ட நான் பேசல. எனக்கு அவ்வளோதாண்டா மரியாதை. போயிடு, கண்ணு முன்னாடி நின்னா கன்றாவையாக காரி துப்பிடுவேண்டா. போடா. ஓ ஏய், அந்த காஃபியிலே காரி துப்பி தாண்டி வச்சுருக்கேன், குடி. நல்லா டேஸ்ட்டாக யம்மியாக இருக்கா? அச்சச்சோ, அப்படி எப்படின்னா அப்படின்னு தாண்டி வச்சு துப்பினேன். கேவலமாக இருந்துச்சு. நக்கி வேற பார்த்தேன். என்னது, நீ இந்த காஃபி குடிச்சியா? நான் குடிக்கலடி, அதை நாய் தான் குடிச்சு பார்த்துச்சு. எனக்கு தெரியாதுல்ல, போய் பாரு. வெளில பப்பிக்குட்டி நக்கிட்டு இருக்கோம் இதுலேருந்து தான் அதில் கொஞ்சம் ஊற்றி வச்சேன், குடிச்சிருக்கோம். நான் எச்சி மட்டும்தான். குடி. டே மாமா, விளையாடாத. எச்சி துப்பனியா? ஏய், விளையாட்டுக்கெலாம் நான் உண்மையை சொல்கிறத கிடையாது. இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன், பார்த்து குடி. டேஸ்ட்டாக எம்மியா குடி. நீ இன்னைக்கு செத்துறாமோனே அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு ஓடுறீங்க. வாடி, ஏன் நிற்கிற? வா. விழுந்தியா? பாட்டி, அம்மா போச்சு. டே மாமா, தூக்கி விடுடா, வலிக்குது. பாட்டி வலிக்குது பாட்டி. இவன் தூக்கி விட மாட்டான். சீக்கிரம் வா பாட்டி, முடியல. வாழைப்பழத்தை சாப்பிட்டு கீழே போட்டு வச்சிருக்க அந்த ஜங்குக்கு நாய், எருமை மாடு, சனிய சக்கடை. ஓஹோ, வலிக்குது பாட்டி. வா பாட்டி. என்னாச்சுமா? என்னாச்சு? எது கத்துற? என்னாச்சு?
நீ கத்தாத வா பாட்டி, வலிக்குது. அப்படியே அழுக்காம குலுக்காம என்னை மேலே தூக்கிட்டு போய் படுக்க வை பாட்டி, முடியல. யார்? அம்மா உன்னை தூக்கிட்டு போய் மேலே படுக்க வைப்பாங்க. ம், நடத்துடி நடத்துடி பைத்தியக்காரி, நடத்து. மாமா ப்ளீஸ் மன்னிச்சிடு, தூக்கிட்டு போ, என்னால் முடியல, வலிக்குதுடா டேய். மாமா வந்து தொலைறண்டி, வர்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே தூக்கிட்டு போய் உங்களை படக்க வச்சுருப்பாரு. கொஞ்ச நெஞ்சம் ஆட்டமாடி போடுற நீ? கொஞ்ச நெஞ்சம் ஆட்டமாக போடுற? நீ பண்ணது தான்டா தப்பு. நான் பண்ணது ஒன்றும் தப்பு கிடையாது. நான் பண்ணது தப்பு இல்லடி. நேற்று நீ என்னடி பண்ண? ஆஃபீஸ்க்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னனா? அந்த ஷர்ட் என்னடி பண்ண? என்னடி பண்ண? வலிக்குதுக்கு இல்லாத மாமா, நான் அந்த கோட்டை போட்டு தான் பார்த்தேன், லைட்டாக மேக்கப் போட்டுக்கிச்சு, வேறு ஒன்றும் இல்லை மாமா, ப்ளீஸ் மாமா. ஸ்கூலுக்கு எதுக்குடி உனக்கு மேக்கப்பு? ஸ்கூலுக்கு எதுக்குடி மேக்கப்பு? ஸ்கூலுக்கு தானே போகிறேன். 2 ஜிண்டு போட்டுட்டு ஒரு பொட்டை வச்சுட்டு போகிறதுக்கு உனக்கு வலிக்குதா உனக்கு? லிப்ஸ்டிக்கு, ஐலைனரு, ஃபவுண்டேஷனு, மைரேஷனு எல்லாம் போட்டுட்டு பூசிட்டு தான் போவியா? மாமா எல்லாம் ஸ்டைல் உனக்கு தெரியலடா டேய். இதெல்லாம் உனக்கு என்னடா தெரியும்? நீ 90s கிட்டா, நான் 2K. என்னடி 2K தீக்கேன்னுட்டு? இந்த பார், மேக்கப் போட்டு போன்னு வச்சுக்கோ, செண்டு ரெடிச்சு அறந்து தூக்கி வெளில கடாசிடுவேன். சரிடா மாமா, ப்ளீஸ் படுக்க வைக்கிறியா? எனக்கு வலிக்குது, கால் ரொம்ப இடுப்பெல்லாம் வலிக்குது. வலிக்கட்டும், உனக்கு வலிக்குதுடா மாமா, டீ விட்டுடா டீ பைத்தியக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வச்சு தள்ளி விட்டுருப்பீங்க, கீழே விழுந்துருப்பாரு அவரு. உன்னை போய் தூக்கிட்டு வந்து விட்டோம் பார்த்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி கொடுத்துட்டு அப்படியே போயிருப்பார். அவருக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் அன்றைக்கி லீவ் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபன்னாக அப்படி நீங்கள் வந்து அவரை வந்து சீன்றதும், அவர் வந்து உங்களை சீன்றதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு நாள் வந்து உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வந்து உங்கள் வீட்டுக்கு உங்களை வந்து பார்க்குறதுக்கு வராங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் ரொம்ப வெறுப்பீங்க, பிடிக்கல. எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறக்கவே இல்லை, நான் வந்து ட்ரக் வண்டியில் தான் வந்தேன், நான் வந்து வானத்துலேருந்து தான் குதிச்சு வந்தேன், எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் ஃபன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் வந்து விளையாட்டாக எடுத்துப்பாங்க. பட் நீங்கள் சொல்கிறது சீரியஸாக சொல்லுவீங்க. எனக்கு எங்கள் அம்மா அப்பா வேண்டாம், நான் பிறக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சீரியஸாக சொல்லிகிட்டே இருப்பீங்க. இப்போ உங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் வந்திருக்காங்க. சித்தி எப்படி இருக்கீங்க? வாடி, என்ன இப்போ தான் வழி தெரிஞ்சிச்சா? உன் மக அப்படி ஆடுறா, குதிக்கிறா, போகிறா, வர்றா. எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கூட. ஏன் சித்தி, நீங்கள் தான் இருக்கீங்க, ஜங்குக்கு இருக்கான், ஜங்குக்கு நம்பி தான் அங்கேயே விட்டுருக்கேன் நம்மளால். பார்த்துப்பான்ல. சொல்லுவடி, எப்போ பாரு அவன் இருக்கான் அப்படின்ட்டு. அவன் தாண்டி உன் மகக்கிட்ட சண்டை இழுக்கிறதே. பொழுதேனிக்கும் 2த்தையும் ஒன்றா வச்சுட்டு என்னால் மேய்க்க முடியலடி. நீ மாட்டை வெட்டிட்டு போயிட்ட. அவளை பேசாமல் ஹாஸ்டல்லே போட்டிருக்கலாம் போல். ஜங்குக்கு தான் படாத பாடு படுத்தி தொலைகிறான் அவனை. அவள் பாவண்டி, சின்ன பிள்ளை. சித்தி, இருந்தாலும் நீ ரொம்ப இடம் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். எது? உன்னை மாதிரி உன் தம்பிக்கு கொடுத்த மாதிரி இடம்லாம் நான் கொடுக்கலடி. சரி விடு சித்தி. என்னத்தடி விட சொல்கிற? அவன் பண்ணாத எந்த தனமா? அவ்வளோ மலைமாறித்தானா, அவ்வளோ டார்ச்சர், அவ்வளோ இது பண்ணாண்டி. அதை விட ஒயின் ஒன்றும் பண்ணல. சும்மா இரு சித்தி, எப்போ பாரு ஜங்குக சொல்லி திட்டிகிட்டே இருக்க. நான் எங்கடி திட்டுறேன்? நீயே இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்தனா பார்ப்பேன். என்னாச்சு? ஏன்? 2ம் அடிச்சிக்காத குறை தாண்டி, அடித்து கை காலை வெட்டிக்காத குறை தான். அவ்வளோ சண்டை போட்டுக்குதுங்க. என்னமோ இப்போ தான் வந்து அரியா வயசு மண்ணள்ளி கொட்டி விளாட்ற பசங்கன்னு நினப்பா என்னன்னு தெரில, அப்படி அடிச்சுக்குதுங்க இதுங்க 2ம். முடியலை, என்னால் மேய்க்க முடியவே இல்லை. உன் முதல்ல கூப்பிட்டு போய் தயவு செஞ்சு ஹாஸ்டலில் சேர்த்துரு, இல்லை உன் தம்பி எங்கேயா வெளில ரூம் எடுத்து தங்கிக்க சொல்லு. நான் சொல்லிட்டேன், அவளை வீட்டை விட்டு வெளில போன்னு இவன் சொல்கிறான், இவன் நான் அவனை வீட்டை விட்டு வெளில போன்னு அவன் சொல்கிறான். 2த்துக்கும் ஒன்றும் செட் ஆகலை. ஏன் சித்தி? அப்படிலாம் ஒன்றும் ஜங்குக்கு என்கிட்ட சொல்லலையே. என்னது சொல்லலையா? சொல்லணுமே, ஏன் சொல்லலை அவன்கிட்ட? 2 பேரும் அப்படி தான் அடிச்சுக்கிறானுங்க. இல்லை சித்தி, எப்பயும் டெய்லியும் வந்து ஃபோன் பண்ணுவான், பேசுவான். டெய்லியும் பேசுறியா அவன்கிட்ட? ஆமாம் சித்தி.
என்கிட்ட எதுவும் சொல்கிறது இல்லையடி அவன். அவன் டெய்லி என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் இருக்கான் சித்தி. ஏன் வாழைப்பழத்தில் வலிக்கு ஒயின் விழுந்தாள்ல, அதை கூட சொன்னானே. ஆ சொன்னானா? அவள் வழுக்கி விழுந்தான்னு சொன்னானே, அவளால் தான் விழுந்தான், அவனால் தான் விழுந்தான்னு சொல்லலையே அவன்கிட்ட. சொன்னான் சித்தி. சாப்பிட்டுட்டு டஸ்ட்பினில் போகிறதுக்கு போல் கீழே விழுந்திருக்கும் போல், இவ பார்க்காம நடந்தப்போ விழுந்திருப்பா போல். நல்லா கதை அளந்து விட்டு வச்சுருக்கான், அதையும் நீ நம்பி வச்சுருக்க. ரெண்டும் டெய்லி எப்படி சண்டை போட்டுதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பப்பார். அதெல்லாம் சும்மா சண்டை சித்தி, நீங்கள் வேறு எப்போ பாரு ஏதாவது குறையா சொல்லிகிட்டே இருக்கிறது. அவகிட்ட அடக்கி வாசிக்க சொல்லுங்கள். ஒரு ஆம்பளை பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும், போகணும், ஒரு பக்கம் ஒன்றும் கூட தெரியல. என்ன வளர்த்து வச்சுருக்கீங்க சித்தி நீங்கள். ஏய், நீ என்ன சொல்கிற? உன் தம்பிக்காரன் எப்படி நீ வளர்த்து வச்சுருக்க? நீ அவனை ஒழுங்காக வளர்த்தி வச்சுருந்தன்னா அவன் இன்றைக்கி ஒயனை ஒழுங்காக பார்த்துட்டு இருந்திருப்பான். நீ வளர்த்து விட்ட விதந்தாண்டி அது. சரி 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 விடுங்க சித்தி, விடுங்க சித்தி. சரி, என்ன அதிசயமாக நீ வந்திருக்க? அப்படிலாம் இல்லை சித்தி. ஒயனை பார்த்துட்டு போகலான்னா கண்ணுக்குள்ளாலே நிற்கிற. எந்த கண்ணுக்குள்ளே? காமி. என்ன சித்தி? அப்புறம் என்னடி, ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போகிறது அம்மா அப்பா லட்சணமா? ஒர்க்கு ப்ரெஷர். என்னடி ஒர்க்கு ப்ரெஷரு, குக்கருக்கு ப்ரெஷருன்னுட்டு. சித்தி, குசும்பு தான் உங்களுக்கு. இந்த குசும்பு குசுப்புன்னெலாம் சொல்லிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவனை குத்தி விடுவோம். குத்தி சொல்லிட்டேன். வந்து பிள்ளைய பார்த்துட்டு போகணும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, சரி விடு முடியல. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கிடையாது, சரி வருஷத்துக்கு ஒரு 4 தடவை, அதுவும் இல்லடி. எப்போ 1.5 வருஷம் இருக்குமா நீ லாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு போனது? உங்கள் வீட்டுக்காராவது வந்து பார்த்துட்டு போகிறாரு. அந்த மனுஷனோட நீ என்ன பெரிய கிந்த ஒத்தியகம் பண்ணிகிட்ருக்க? அவரே வந்து பிரசிடெண்ட்டுக்கு பிஏவாக இருந்துகிட்ருக்காரு, அவரே வந்துட்டு போகிறார். உனக்கு என்னடி குறைச்ச உனக்கு? இல்லை சித்தி, புரிஞ்சுக்கோங்களேன். புரிஞ்சுக்கிறேன். பிள்ளைய பெற்று அப்படியே நட்டத்தில் விட்ட மாதிரி விட்டுவிட்ட. அந்த பிள்ளை மாட்டுக்குன்னு உன் மேலே வெறுப்பாக கொட்டி அள்ளி கொட்டி தீர்த்துட்ருக்கா. ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல, போ. சரி, ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வருவா, போய் பாரு. சரி, போய் ரெஸ்ட் எடு. மாப்பிள்ளை போங்க, நான் வேறு பேசிகிட்டே இருந்துட்டேன், மன்னிச்சிருங்க. இல்லை அத்தை, இல்லை ஒன்றும் இல்லை. சரிங்க மாப்பிள்ளை, போங்க மேலே போங்க. அத்தை. சொல்லுங்க மாப்பிள்ளை. எனக்கு ஒரு சின்ன ஆசை. சொல்லுங்க மாப்பிள்ளை. அதனால தான் ஒயனையும் கூட்டிகிட்டு வந்தோம். நீங்கள் சொல்லுங்கள் மாப்பிள்ளை, என்ன ஆசை, என்ன ஏது என்கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? சொல்லுங்க மாப்பிள்ளை. இல்லாத்த இந்த மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி ஜங்குக்கு இருங்க அத்தை, நான் சொல்லிடுறேன். ஜங்குக்கு ஒயின். என்னது ஜங்குக்கு ஒயின்? என்ன? இருங்க அத்தை, நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. ஏன் மாப்பிள்ளை, இந்த வீடு நல்லா இருக்கிறது பிடிக்கல? ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஐயோ மாப்பிள்ளை, உங்களுக்கு புரியுதா புரியல? ரெண்டும் அடிச்சுக்குதுங்க. இதுங்களை கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்த ஸ்டார்டிங்கில் எனக்குமே இவ்வளோ பிடிக்கல, இருந்தாலும் இவ்வளோ கல்யாணம் பண்ணி வைக்கலையா நீங்கள் சொல்லி சொன்னதால் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் பாருங்கள், இவளை விட்டு நானே போகணுன்னு நினச்சா கூட போக முடியல. என்னங்க? என்ன? இல்லடி, உண்மையை தாண்டி சொல்கிறேன். இப்போ நீயே என்னை விட்டு போகணுன்னு நினச்சா கூட போக முடியாது, பார்த்துக்கோயேன். அது வேணால் வாஸ்தவம் தான் மாப்பிள்ளை, இருந்தாலும் உங்களுக்கு ஆசை இல்லையாத்த? ஐயோ, ஆசைலாம் அம்புட்டு கிடக்கு. இருந்தாலும் ரெண்டும் அடிச்சுக்குதுங்க. இப்போவே இவ்வளோ பாடாப்படுத்துதுங்க. கூடவே இருந்து பிரித்து ஒன்றும் போல் இருக்குது. நம்ம இப்போ காலகாலத்தில் நம்ம காலம்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அதுங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இருக்குல்ல. நாளைக்கு அடிச்சுக்கிச்சு போச்சுச்சு அப்புறம் பிரிஞ்சு போச்சுன்னா குடும்பம் நல்லாவா இருக்கும்? அதுக்கு தான் யோசிக்கிறேன் மாப்பிள்ளை. இல்லை அத்தை, எனக்கு என்னென்னா பிள்ளைக்கு சேஃப்டிக்கு இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? அவளுக்கு 12வது தான் படிச்சிட்ருக்கா, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணணுன்னு என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்கள் அத்தை? அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது, அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க அதானே? ஆமாம் அத்தை. என்ன சொல்லுங்கள்? இல்லை, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று வந்துச்சு. அது ஓவர் இல்லீகல், ஃபுல்லாக ஸ்கேமு அந்த மாதிரி பண்ணுறது. அது சைன் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம். இவ சைட்லேயும் ப்ரெஷரு, என் சைட்லேருந்தும் ப்ரெஷரு. பொண்ணு மேலே கை வைக்க போகிறதா சொல்கிறாங்க. பயமாக இருக்குது அத்தை. அதனால தான் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா
அதான் பிரச்சனை. அதுக்காக நாங்கள் எப்படி விட்டுருவோம் சொல்லுங்கள்? அதுக்காக அந்த தாலி எங்களை மருமகளாக நாம் ஒயினை பார்த்தா தான் நாங்கள் பார்த்துப்போமா? எப்படியாத்தான் சொல்கிறது உங்களுக்கு? அத்தை ஒரு பெற்றவங்களாம் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இவ்வளோ நாள் தூரமாக இருந்துட்டோம், பிள்ளைய பார்க்காம இருந்தோம், அது வேறு. ஆனால் இது வேறு மாதிரி மிரட்டி வேறு மாதிரி இது பண்ணிட்டாங்க அத்தை. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? ஆமாம் அத்தை, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நான் எது பண்ணாலுமே அது கை கொடுக்குமான்னு தெரில அத்தை. ப்ளீஸ் ஜங்குக்கிட்ட பேசணும். அதுக்காக தான் இப்போது சொல்லாத கொள்ளாத வந்திருக்கோம் நாங்கள். சரி சரி, இருங்க மாப்பிள்ள. ஜங்குக்கு சொல்லியிருக்கீங்களா? வர சொல்லிட்டீங்களா? வந்துட்டுருக்கான்னு சொன்னான். சரி, அதுக்காட்டி உங்ககிட்ட சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜங்குக்கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லை. ஐயோ, அவன்கிட்ட சொன்னால் அவன் என்ன நினைப்பான் ஏதுன்னு ஒன்றும் தெரிலையே. சரி இருங்க மாப்பிள்ள, அவன் வரட்டும். மாமா, அக்கா வந்துட்டியா? எவ்வளோ நாளும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஜங்கு கட்டி பிடிக்க, ஜங்குக்குடைய அக்கா உங்கள் அம்மா வந்து ஜங்குக்கை கட்டி பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமே ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் எமோஷ்னலாக போகுது. இப்போ தான் உனக்கு பார்க்குறதுக்கு வழி தெரிஞ்சிச்சா? இல்லை ஜங்குக்கு, பிஸி. நீ என்ன தான் பிஸியாக இருந்தாலும் நீ வந்திருக்கணும்க்கா. அவள் பாரு, உன் மேலே இன்னும் கோவமாக இருந்துகிட்ருக்கா. ஒரு தடவை கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேர்வெல்க்காவது வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறா. அதுக்காக வருவீங்களா இல்லையா? அதுக்கு தான் ஜங்குக்கு வந்திருக்கு. ஓ, அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? பப்ளிக் முடிய போதே இன்னும் வரவே இல்லை அப்படின்னு நினச்சேன். சரி, ஓகே. மாமா உங்ககிட்ட பேசணுமா ஜங்குக்கு? ஏன், என்ன மாமா, என்ன பேசணும் சொல்லுங்கள். இல்லை ஜங்குக்கு, வாயா நம்ம அப்படியே போயிட்டு பேசலாம். வாங்க மாமா, வாங்க. நீங்களும் வந்திருக்கீங்க. நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், ஆனால் பட் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. வந்திருக்கோம் தான் ஜங்குக்கு, வா பேசலாம். சொல்லுங்க மாமா. ஒயின் பற்றி என்ன நினைக்கிற ஜேகே? அப்படி என்ன நினைக்கிறதுக்கு இருக்குது? ஒயின் தான் நம்ம வீட்டுக்கு எல்லாமே. சந்தோஷம் ஜங்குக். என்னம்மா, என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கள்? ஏதோ மென்று முழுங்குற மாதிரியே இருக்கு. இல்லை ஜேகே, நீ கல்யாணம் பற்றி என்ன யோசிக்கிற? அம்மா, என்ன வயசாகுது? 29 தானே? 29 தான் ஜேகே. இருந்தாலும் நீ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணோம். இப்போதைக்கு எதுவும் ஐடியா இல்லை மாமா. பார்ப்போம். நமக்குன்னு ஒருத்தி பிறக்காதே இருப்பா, பிறந்துருப்பா, தேடி கண்டுபிடிக்கணும் மாமா. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதான் மாப்பிள்ள. மாப்பிள்ள, ஒயினை பற்றி என்ன நினைக்கிற மாப்பிள்ள? மாமா, என்ன சொல்ல வரீங்க? சுற்றி வளைக்காதீங்க, தயவு செஞ்சு நேராக சொல்லுங்கள். என்ன சொல்ல வரீங்க மாமா? இல்லை ஜேகே, இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து இப்போ சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக்கு. எனக்கு அவங்க பேசின விதன்றது வேறு, மிரட்டின விதன்றது வேறு மாதிரி இருந்துச்சு. என்னை மட்டும் அவங்க டார்கெட் பண்ணியிருந்தா பரவாயில்ல, ஏன் உன் அக்காவை கிட்ட கூட சொல்லி ஏதாவது மிரட்டி இது பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, பொண்ணு மேலே கை வச்சிரும் அப்படின்ற மாதிரி வேறு மாதிரி பேசிட்டாங்க. பயமாக இருக்குது ஜேகே, ப்ளீஸ். மாமா, இதுக்கு போய் நான் பார்த்துக்கிறேன் மாமா. இல்லை ஜேகே, ப்ளீஸ். இதுதான் சொல்யூஷன் கிடையாது மாமா, புரிஞ்சுக்கோ ஜேகே, ப்ளீஸ். அம்மாட்ட பேசுனீங்களா? அம்மாட்ட பேசிட்டேன். நீ தான் சொல்லணும் ஜேகே. மாமா ப்ளீஸ் ஜேகே, ஒத்துக்கோ. மாமா இல்லை ப்ளீஸ் ஜேகே, ஒத்துக்கோ ஜேகே, ப்ளீஸ். ஏன்? இல்லை மாமா, நான் அந்த மாதிரி பார்க்கவே இல்லை மாமா. அவளுக்கும் அப்படி தான், நீங்கள் சொல்லி பாருங்களேன், அவளுக்கும் கண்டிப்பாக அதே தான் தோணும். அவளும் என்ன அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. நானும் இல்லைடா ஜேகே, புரிஞ்சுக்கோ. ஏன், கண்டிப்பாக அது மாறும், புரியுதா? மாறும், கண்டிப்பாக மாறும். அந்த சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக மாறும். ப்ளீஸ். இல்லை ப்ளீஸ் ஜேகே.
சரிங்க மாமா, ஏதோ பண்ணுங்க. ஆனால் ஒயின்கிட்ட பேசுங்க. பேசு. தெரியல ஜெகே, அவள் எப்படி என்ன ரியாக்ட் பண்ணுவானான்ட்டு. அதுக்காக தான் மாமா சொல்கிறேன், ப்ளீஸ் நாங்கள் பார்த்துக்குறோம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறோம். என்ன பாடி கார்ட்ஸ் கூட போட்டு. ஐயோ வேண்டாம், இல்லை இது வேறு மாதிரி ஜெகே, நான் அதை இன்னும் உனக்கு டீட்டெயிலாக சொல்லலை. வேண்டாம் உனக்கு, நான் அதெல்லாம் சால்வ் பண்ணிக்கிறேன். சென் டைம் பாப்பாவை பார்த்துக்கோ என்ன. கிளம்புறோம். என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் வேணாம், ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் இந்த வீக்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாமா என்ன சொல்கிறீங்க? 1 வீக்கில்? வாய்ப்பே இல்லை. அவள் காலேஜ்லாம் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வேணா. மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க? காலேஜெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன? இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால தான். சரிங்க மாமா, ஏதோ பண்ணுங்கள். ஆனால் ஒயினோட விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ உங்களுடைய பாட்டிக்கிட்டலாம் பேசிவிட்டு இப்போ கல்யாணமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 3 டேஸில் கல்யாணம் பண்ணிடலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட இன்னும் சொல்லவே இல்லை. இப்போ உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இது எடுக்கிறதுக்கு எல்லாருமே உங்கள் பாட்டி, உங்கள் அம்மா அப்பா, அதாவது உங்கள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. உங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்கன்னு தெரியும். பட் ஆனால் அவங்கள நீங்கள் பார்க்கல, அவங்கக்கிட்ட பேசலை. கோவம், அவ்வளவும் கோவம் உங்களுக்கு. நீங்கள் மட்டும் வரீங்க, ஸ்கூல் போகிறீங்க. உங்களுக்கு எக்ஸாம், அன்னையோட எக்ஸாம் 12th எக்ஸாம் முடிஞ்சிச்சு, புரியுதுங்களா? இப்போ அந்த கல்யாணத்துக்கு 3rd டே, கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் போயிருக்காங்க. நம்மளை அம்மா அப்பா நம்மக்கிட்ட பேசாமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் உங்கள் ரூம்லேயே இருந்துகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசுகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் கூடலாம் பார்க்கெலாம் போயிட்டு அந்த மாதிரிலாம் வரீங்க. அன்றைக்கி ஈவினிங் உங்கள் அம்மா அப்பா வயன் வயன் கதவை தரமா, அம்மா அப்பா வந்திருக்கோம். தெரியுதுமா, எதுக்கு வந்திருக்கீங்க? இல்லைடா, உன்னை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எதுக்கு? எப்படி இருக்கனா, இல்லை இல்லாமலே போயிட்டேனா, இல்லை எப்படி இருக்கேன் என்னென்னு, இல்லை ஃபேஸ் கட் எதாவது மாதிரி இருக்கா என்ன, அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னா. ஏன்டா அப்படிலாம் பேசுகிற? ப்ரெஷரு என்ன ப்ரெஷராக இருந்தாலும் நீ வந்திருக்கணுமா, பேசியிருக்கணுமா? கிடையாது. நீ உங்களுக்கு உங்களுடைய கரியர் தான் முக்கியம்னு போனீங்க இல்லையா, போங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிதிங். உங்களை நான் நினச்சி பார்க்குறதே கிடையாது. நிறைய விஷயம் வெறுக்குது உங்ககிட்ட. பேசாதீங்க, தயவு செஞ்சு போயிடுங்கம்மான்னு சொல்லிட்டேன், போயிடுங்க. இல்லை வயன் ப்ளீஸ், பேசணும், கதவை தர. வாங்க. வரலண்ணா, விடலண்ணா, என்ன போய் வர தொலைய போகிறீங்க? வயன் சொல்லுமா, என்ன வேணும்? இல்லை வயன், உனக்கு கல்யாணத்தில் பற்றி. என்ன கல்யாணம், என்ன உளறீங்க? இல்லைம்மா, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க. அதுக்கு நான் கல்யாணம் தான் பண்ணணுமா? இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எவனோ ஒருத்தன் என்னை நல்லா பார்த்துப்பானா? அதனால தான்டா நம்ம ஜங்குக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது? அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்? அவனுக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா உங்களை என்ன சில்லறத்தனமாக பேசாதம்மா, தயவு செஞ்சு போமா. டென்ஷன் பண்ணிவிட்டு. அப்பா என்ன உனக்குமா? இல்லைடா, கொஞ்சம் யோசிடா. ஏன்பா, உன் மேலே கொஞ்சம் எனக்கு மரியாதை இருக்குது, கெடுத்துக்காதப்பா. இல்லைம்மா, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுமா. பா ப்ளீஸ், விடுங்கன்னா விட்டுருங்க. சும்மா கன்சிடர் பண்ணு, வெங்காயம் பண்ணு, போங்கப்பா. இல்லைடா, இதுதான் பிரச்சனை. இதோ பரவாயன், இதுதான் பிரச்சனை. கல்யாணம் பண்ணிக்கிற ஜங்குக்கு தான், புரியுதா? ஜங்குக்கு ஓகே சொல்கிற நீ. அம்மா, என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, புரியுதா? என் லைஃபே ஃபோர்ஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. நீங்களாக எடுக்கிறீங்க டிசிஷனு, அதுக்குள்ளே நான் இருக்கணும், அவ்வளோதானே? ஹாஸ்டல் போனேன், ஆயா வீட்டுக்கு போனீங்க, இதோ ஆயா வீட்டில் இருக்கேன். ஜங்கு கிட்ட டெய்லி சண்டைம்மா, டெய்லி சண்டை. இதில் ஜங்குக்கு தான் என்னோடய லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு லைஃபாகவே இருக்காதும்மா, புரியுதா? உன் மாமண்டியவன் மாமன் தாம்மா, மாமன் மட்டும்தான். மாமன்ற லிமிட்டை தாண்டி நான் போக விரும்பலம்மா. தயவு செஞ்சு சும்மா இருக்கியா நீ? தேவையில்லாத எனக்கு டென்ஷன் பண்ணாதம்மா. ஏன்டி, ஸ்மூத்தாக தானே போயிட்டுருக்கு. அம்மா, அந்த ரிலேஷன்ஷிப் வேறம்மா, இது லைஃப்ன்றது வேறு, கல்யாணன்றது வேறு, புரியுதா இல்லையா உனக்கு? இல்லைம்மா, இல்லை அம்மா,
உனக்குலாம் என்னம்மா புரியுதா புரியலையாம்மா? சும்மா டென்ஷன் பண்ணாதம்மா நீ என்ன. அடுத்தது என்ன காலேஜ், என்ன டிகிரி, என்ன பண்ண போகிற, அதை டீட்டெயில் பற்றி ஏதோ பேசுகிறதுக்காக வந்திருக்க போலன்னு நினச்சி உன்னை கதவு திறந்து விட்ட பார்த்தியா? ஆ, என்னை செருப்பால் அடிச்சுக்கணுமா? என்னை செருப்பை கழட்டி செருப்பால் முத்து முத்து முத்துன்னு முத்திக்கணும்னா தயவு செஞ்சு வெளில போமா, வெளில போமா. ஒயன், இதுதான் ஃபைனல் டிசிஷன், புரியுதா? உனக்கு ஆப்ஷனே கிடையாது. ஜங்குக்கை கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னோட சேஃப்டிக்காக தான் சொல்கிறோம். இன்னும் என்னென்னமாம்மா பண்ணோன்னா? கல்யாணம் தானே? ஆ, கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, பண்ணிக்கிறேன், வேறு வழி இல்லைல்ல. நீ என்ன சொல்கிறியோ நான் தலையாட்டிக்கணும். நீ என்ன சொல்கிறியோ நான் தலையாட்டிட்டு அம்மா சாமி போட்டு நான் போய் உட்காந்துக்கணும், அதானே? உட்காந்துக்கிறேன். எங்கே? என்னைக்கு கல்யாணம்? இன்றைக்கி நைட்டா? ஆ, இல்லை நாளைக்கு காலைலையா? எப்போ? நாளைக்கு காலைல இல்லை, நாளான்னைக்கு. என்னம்மா முடிவு பண்ணி எல்லாமே இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து என்கிட்ட நீ ஃபைனலாக சொல்கிற. பேசாதம்மா, இதுக்கப்புறம் ஒன்றுமே பேசாத. டாட், போதும் போதும், எல்லாமே போதும்மா, எல்லாமே போதும். தயவு செஞ்சு வெளில போய்டு. போமா. இல்லை ஒயின், போமா, தயவு செஞ்சு வெளில போமா. ஒயின், நான் சொல்கிறத கொஞ்சம் போமா, தயவு செஞ்சு வெளில போமா. நீ என்னை கத்த வைக்காத. அம்மா, அப்பா, உன் மேலே கொஞ்சம் நெஞ்சம் மரியாதை இருந்துச்சுப்பா. இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இன்றைக்கி கல்யாணம், ஜங்குக்கு தான் மாப்பிள்ளை. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைப்பா, உன்கிட்ட நான் அதை எதிர்பார்க்கவே இல்லைப்பா. என்ன நீனு என்ன நினச்சிட்ருக்கீங்க? கண்டிப்பாக ஒத்துக்கிறேன், கண்டிப்பாக தாலி கட்டிக்கிறேன். போங்க, என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் படிப்புனா இல்லையா? நான் என்ன கரியர், என்ன டிகிரி பண்ணணும்? நான் எப்படி நான் போகணும்? எனக்கு ஏதாவது ஆம்பிஷன் இருக்கா? எனக்கு ஏதாவது பேஷன் இருக்கா? அது எதாவது கேட்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது மைண்ட் செட் இருக்கா இல்லையா? அதாவது சொல்லுங்கள். இல்லை, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. நீ ஜங்கு கல்யாணம் பண்ணிட்டு கிச்சனில் இரு, பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணு, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதையும் சொல்லுங்கள், செய்கிறேன். என்ன செய்ய தான் போகிறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் அம்மா சாமி போட்டுட்டு நான் செய்கிறேன். ஒயன், இப்படிலாம் பேசாத ஒயன். அப்பா, பேச வைக்கிறீங்கப்பா, நீங்கள் அப்படி தான் பேச வைக்கிறீங்க. அம்மா, எனக்கு அம்மான்னு கூப்பிட்றது கூட எனக்கு வெறுப்பு வருது. தயவு செஞ்சு வெளில போயிடுங்க, 2 பேருமே போயிடுங்க. தாலி கட்டிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன பண்ணுமோ பண்ணுறேன், போங்க. இல்லைம்மா, போங்க. அப்படி தான் போகிறீங்க. நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்க. அப்படி தான் இன்றைக்கி நாள் போகுது. ஜங்குக்கும் அந்த சைடில் ரொம்ப கோவமாக டென்ஷனாக இருக்காங்க. ஜங்கு கிட்டே என்ன சொல்லியிருப்பாங்க? ஒயனுக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன ஒத்துக்கிட்டாளா? எப்படி? அவளுக்கு எனக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கே. ஓ, அவளுக்கு 18 வயசு கூட ஆகலை, 17 வயசு தான் ஆகுது. எப்படி அவள் ஒத்துக்கிட்டா? அவள் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான்ல நினச்சானா? ஏதோ 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 இருக்குது அப்படின்ற மாதிரி போகுது. பட் அவருக்கு என்னென்னா, நீங்கள் சின்ன பிள்ளை, சேம் டைம்ஸ் வந்து உங்களுக்கும் அவருக்கும் கிளாஷ் ஆகுது இல்லையா? அது என்ன பாண்டு அவருக்கும் உங்களுக்கும் இருக்குன்றதே அவருக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி மாமா கேட்குறாரு, அக்கா நம்மக்கிட்ட கையை பிடிச்சி கேட்டாலே அப்படின்றதுக்காக ஓகே சொல்லிட்டாரு. இப்போது இன்றைக்கி காலையில் உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. நீங்கள் அப்படியே அழகாக, செம்ம அழகாக நீங்கள் வந்து அப்படியே ஒரு கோல்டு கலரில் சாரீ போட்டுட்டு, அதுக்கு வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் வரீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்குறாரு. பார்த்தோன்னே என்னென்னா, எவ்வளோ நாள் வந்து சின்ன பொண்ணாக இருந்திருப்பீங்க, சின்ன பொண்ணாக தெரிஞ்சிருப்பீங்க, வாழுத்தனமாக தெரிஞ்சிருப்பீங்க. சாரியில் பார்த்த உடனே அப்படியே அவருக்கு பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. ஏய் ஒயன், நீ அடி. ஜங்கு, சுமார், நீங்கள் வந்து ஜங்குக்கை பார்க்கவே இல்லை, யார் முகத்துமே பார்க்கல. உங்கள் முகத்தில் அவ்வளோ கோவம் இருக்குது, அவ்வளோ இது இருக்குது. எல்லாம் மேக்கப் போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. சேம் டைம்ஸ் வந்து இங்கே ஜங்குக்கு உங்களை பார்த்த உடனே வந்து ப்ளஷ் ஆகுறாரு. செம்ம அழகாக இருக்கீங்க. அதாவது கை நிறைய வளையல், கழுத்தில் மாலை, தலை நிறைய பூ, அழகாக வந்து ஜுவல்லரிஸ்லாம் போட்டு நீங்கள் அழகாக நடந்து வரீங்க. உங்களை கூட ஒருத்தவங்க கூப்பிட்டு வராங்க. கல்யாணம் அப்படி தான் நடக்குதுடா. அன்றைக்கி கல்யாணம் நடந்து அன்றைக்கி வந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டு நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து வீட்டுக்கு வரீங்க. எல்லோரும் காரில் வரீங்க, நீங்கள் பேக் சைடில் நீங்களும் ஜங்குக்கும் வரீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை பார்க்குறாரு. பட் ஆனால் திரும்ப வந்து ஜன்னல் பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறாரு. நீங்கள் யாருமே பார்க்கல, தலை குனிஞ்ச மாதிரியே தான் இருக்கீங்க. பட் அவருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து
நார்மல் ட்ரெஸ், கேஷுவல் ட்ரெஸ் இந்த மாதிரி போட்டுட்டு வீட்டில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பீங்க. இப்போ திடீர்னு இந்த மாதிரி சாரீ, இந்த மாதிரி ஜுவல்லரிஸ், மாலை இந்த மாதிரி போட்டிருக்கிறதால உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அதனால் நீங்கள் தலை குனிஞ்சிட்டே வரீங்க. பொண்ணுன்ற வெக்கம், நாணம் எல்லாமே இப்போ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக் நினச்சிட்டார். புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ அதனால் விருப்பத்தோடு தான் எல்லாம் நடக்குது கல்யாணம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சேம் டைம்ஸ் இப்போ ஜங்குக்குக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இப்போ கண்ணுக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு டைம் அப்பப்போ தோணும், இவன் நம்மளோட சின்ன பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி தோணும். சரி, ஓகே, எப்படியா இருந்தாலும் நம்ம லைஃப்பை வந்து காலேஜுக்கு அப்புறம் தானே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இப்போதைக்கு லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கும். இப்போ காரில் வரும்போது அன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே அவங்கள வந்து ரூமுக்கெலாம் அனுப்பலை. ஜங்குக்கு மட்டும் வந்து அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து விஷஸ் வந்திருக்கும், ஒரு பார்ட்னர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்திருக்கவங்களாம் வந்து பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு போயிருப்பாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு வர முடியாதவங்களாம். ஸோ அந்த மாதிரி டயர்டாகிட்டு அவர் வந்து ஒரு கெஸ்ட் ரூமில் போய் படுத்துடுறாரு. நீங்கள் வந்து இன்னொரு கெஸ்ட் ரூமில் வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க. செம்ம டென்ஷன், செம்ம அழுக. நீங்கள் ரூமில் போயிட்டு உங்கள் அம்மா அப்பா வந்து திரும்ப வந்து, இதோ பார் ஒயன், புரிஞ்சுக்கோ, இதுதான் சுச்சுவேஷன், அம்மா அப்பா மேலே கோவப்படாத, எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தாண்டா சொல்கிறோம், புரியுதா? என்னப்பா நல்லது? முடிச்சு வச்சிட்டிங்க. தரமான சம்பவம் இல்லை இது, எந்த அம்மா அப்பாவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, பெருமைப்பட்டுக்கோங்க அண்ணன். ஏதாவது கின்னஸில் ஏதாவது ரெக்கார்டு இது வரும்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்த. இந்த மாதிரி அப்பா எங்கேயும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்களாம் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கீங்க, பட் இருந்தாலும் என்ன பிரயோஜனம் இல்லை? நல்லாவே இல்லைப்பா. அம்மா உனக்கும் தான் நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது அவங்க கேரக்டர்லாம். எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா, சுத்தமாக பிடிக்கல. என்னை அப்படியே என்ன தெரியுமா, என்னை இந்த கல்லை கட்டி கிணத்துல தள்ளுவாங்க பார்த்தீங்களா, அப்படி கூட இல்லைம்மா என்னை தள்ளி விட்டது நீ. அப்படியே கயிறு கூட எதுவும் இல்லாமல் அப்படியே கிணத்துல நீ தள்ளி விட்டுட்டம்மா என்ன நீ. ஏய், ஓவராக பேசாத. ஜங்குக்கு அந்த மாதிரி, அம்மா ஜங்குக்கு என்ன நல்லா பார்த்துக்கல அப்படின்றதுலாம் செகண்ட்ரிம்மா. நான் இதுக்கப்புறம் ஒரு லைஃப்பை நான் வந்து நல்லபடியாக அமைச்சிக்கிறதுன்றது செகண்ட்ரி. இப்போ நான் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றது எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணம்மா. எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைம்மா. இதோ பார்வையன், ஜங்குக்கு மாதிரி ஒரு நல்ல பையன் எங்கேயும் கிடைக்க மாட்டான். அம்மா அவன் கெட்டவன் நான் சொல்ல வரல, நானும் சொல்லுவேன் அவன் எனக்கு மாமன், நல்லவன் தான், இல்லைன்னு சொல்ல. பட் அது என்ன சொல்கிறதும்மா, உனக்கு புரியுதா இல்லை புரியாத மாதிரி நீ நடிக்கிறியான்னு எனக்கு தெரியலம்மா. புரியுதா? அவ்வளோதான். எனக்கும் அவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான். பிடிக்கும், அதை தாண்டி எதுவும் கிடையாது. ஃப்ரெண்ட் ஜோன் கூட நான் கொண்டு போனது கிடையாது. என்னன்னா என்ன, சண்டை வருது கரெக்டு தான், பட் அதில் கூட எந்த பாண்டிங்குமே கிடையாது எங்களுக்கு. சும்மா வந்து ஜங்குக் சொல்லாத. உனக்கு தம்பி பிடிக்கலாம், எனக்கு மாமன், இதான் இவ்வளோதான் லிமிட், புரியுதா? ஓயன் ப்ளீஸ் போமா, தயவு செஞ்சு போமா. வந்துட்டேன் வாரி சுட்டிட்டு. ஓயன் ப்ளீஸ் அம்மா, என்னோட லைஃப் இதான், முடிவு பண்ணிட்டல, கிளம்பு நீ. இதுக்கப்புறம் உனக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. என்ன எங்கே உனக்கு எதாவது ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்களா என்னப்பா? உனக்கு எங்கே பொசிஷனு? ஏம்மா இப்படிலாம் பேசுகிறேன்? அதான்ப்பா, அது தானே சொல்ல வரீங்க எப்போவுமே. என்ன இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இந்த வருஷம் என்னை அப்படியே கல்யாணம் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் கிளம்பலான் இருக்கீங்க உங்கள் கரியர் பார்த்துட்டு, அதானே? இல்லை இப்படிலாம் பேசாதம்மா. அப்பா எனக்கு இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, ஒன்றுமே இல்லை. போங்க, நீங்கள் கிளம்பி போங்க, அவ்வளோதான். இனிமேல் உங்களை நான் பார்க்குறதுக்கு விரும்பவே இல்லை. சரிம்மா பார்த்துக்கோ. நான் பார்த்துக்குறேன்ப்பா, நான் பார்த்துக்குறேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு தானே ஜங்குக்கிட்ட விட்டீங்க. வாங்க, கை பிடிச்சிட்டு போய் கூப்பிட்டு போய் ஜங்குக்கிட்ட கொடுத்துருங்க. இல்லை கொடுத்துட்டீங்கல்ல, இல்லை இப்படிலாம் பேசாத. அப்பா நீங்கள் கிளம்புங்க. நான் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டே இருக்கேன். ஜங்குக்கு சொல்லுவான் அடிக்கடி என்னை பைத்தியம். ஆமாப்பா, நான் பைத்தியமாகவே ஆயிட்டேன். பைத்தியம். நான் பைத்தியம். ஓயன் போங்கப்பா, போங்கம்மா, தயவு செஞ்சு வெளில போங்க. ஓயன் சரி போயிடுறோம்மா, போயிடுறோம். அப்படி தான் போயிருப்பாங்க. இப்போது ஃபஸ்ட் நைட் உங்களுக்கு
ஸோ அந்த வெட்டிங் நைட்டுக்கு எல்லா டெக்கரேஷனும் அங்கே போயிட்டுருக்கு. இப்போ உங்களை வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர சொல்லி உங்களுக்கு ஒரு சாரியை கட்டி விட்டு, அதாவது ஒரு காட்டன் சாரீ கட்டி விட்டுட்டு, இப்போ வந்து ஜங்குக்குமே வந்து அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு கேஷுவல் வேரில் வந்து அவருடைய பெட்ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இவ்வளோ நாள் உங்களுக்கு தனியாக பெட்ரூம் இருந்திருக்கும். இப்போ வந்து ஜங்குக்குடைய ரூம் தான் உங்களுடைய ரூம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸு எல்லா திங்ஸுமே அவரோட ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங்குள்ளால் ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது நீங்கள் ஒரு பால் சொம்பை தூக்கிட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது. ஒரு கோபம் இல்லை, அதே நேரம் உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் கிடையாது. போகிறீங்க, நாக் பண்ணுறீங்க, கதவு திறந்தான் இருக்கு. வைன் வா. பால் மாமா எடுத்துக்கோ. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா டே மாமா அப்படிலாம் கூப்பிட்டு பழக்குனா நீங்கள் பால் எடுத்துக்கோங்க மாமா அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. வேறு என்ன மாமா? என்ன வயன், நீ இந்த கல்யாணம் பிடிச்சி பண்ணிக்கிட்டியா இல்லை பிடிக்காத பண்ணிக்கிட்டியா? இல்லைம்மா, விருப்பம்தான், பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பொறுமையாக பொலைட்டாக பேசுகிறீங்க. அவருக்கு என்னதான் இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. வயன், யாருக்காகவும் பேசாத, எனக்காக சொல்லு. இந்த கல்யாணம் உனக்கு பிடிச்சி நடந்துச்சா பிடிக்காத நடந்துச்சா? விருப்பத்தோடு தான் நடந்துச்சு மாமா. இல்லைனா அப்புறம் மேடையிலேருந்து எந்திரிச்சு ஓடி இருக்க மாட்டேனா? கரெக்டு தான், அப்படி செய்கிற ஆள் தான் நீ. சரி, அப்புறம் சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ முகத்தில் பழைய மாதிரி இருந்த அந்த ஒயின் தெரியலையே. இல்லைம்மா, ஒயின் இல்லை, பைத்தியக்காரி. அப்படியே உங்களை வைட் ஐஸில் பார்க்குறாரு. என்ன ஒயின் இப்போல்லாம் பேசுகிற? இல்லைம்மா, நீங்கள் விளையாட்டுக்கு அடிக்கடி பைத்தியக்காரி சொல்லுவீங்கள்ல, அதுக்காக சொன்னேன். ஓ, ஃபன்னாக தான் பேசுகிறியா? இல்லை, நீ ஃபன்னாக பேசுனா உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வேறு மாதிரி இருக்குமா? லாங்குவேஜே இப்போ வேறு மாதிரி இருக்குது இப்போது உன்கிட்ட. கல்யாணத்துக்கு அப்புறம் வெக்கம் நானெல்லாம் நிறைய வந்திருக்கு போல். அப்படி தான் நினைக்கிறேன் மாமா, நிறையவே வந்திருக்கு. சரி ஒயின், உட்கார். பரவாயில்ல மாமா. இல்லை ஒயின், உட்கார், பரவாயில்ல. மரியாதைலாம் மனசில் இருக்கட்டும். ஓகே மாமா, உட்கார். அவர் உங்கள் கையை பிடிக்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பிடிக்கல. அது அவர் என்ன சொல்கிறது, பிடிக்கல. அவரோட கேரக்டர் இதெல்லாம் ஓகே, உங்களை பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் சண்டை போட்டுப்பீங்க, சேர்ந்துப்பீங்க அப்படின்றதெல்லாம் வேறையாக இருந்துச்சு. இப்போ வந்து அவர் பொண்டாட்டின்ற முறையில் உங்கள் கையை தொடுறதுன்றது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. மாமா, நீங்கள் எதுவும் சொல்ல வரீங்க? ஒயின், இதெல்லாம் இப்போ வேண்டாம். என்னாச்சு இவனுக்கு? ஏன் மாமா? வேண்டாம் ஒயின், படி. உன்னோட பேச்சுலர் டிகிரி முடி, அப்புறம் பார்த்துக்கலாம். கீழே எல்லோரும் சொல்லுவாங்க. ஏன் உங்கள் அம்மா சொன்னாங்களா? அம்மா சொல்கிற அதெல்லாம் கேட்காத, புரியுதா? படி நீ, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போது இவனுக்கு என் மேலே, டே மாமா, உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா? இல்லை உன்னை எனக்கு இப்போ பிடிச்சிருக்கா? இல்லை எப்போத்துலேருந்தோ பிடிச்சதால தான் என்கிட்ட இப்படிலாம் நடந்துகிட்ருக்கியா? எதுவும் எனக்கு புரியல மாமா. ஒயன், சொல்கிறது கேள், புரியுதா? ஓ, நீ போய் படு, நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன். இல்லை மேம், போ ஒயன், போய் படுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் பேசிக்கலாம். மாமா உங்ககிட்ட என்ன பேச போகிறேன்? இல்லை மாமா, பாட்டி என்ன சொன்னாங்க? பார்த்து நடந்துக்கோ.
ஒயன் அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க இல்லையா, அவங்களோட சைட்லேருந்து அவங்க பேசுகிறாங்க. உனக்கு அந்த வயசு கிடையாது, படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது, கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கீங்க. அப்போது போய் படுத்துறீங்க, தூங்குறீங்க. அவருமே வந்து என்ன சொல்கிறது, அவருக்கு என்ன நினச்சிட்ருக்காருன்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த லைஃப் பிடிச்சிருக்கு, அதனால தான் நீங்கள் இப்போ கூட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டாரு. அவர் எப்போ பார்க்குற விதமே உங்களை பொண்டாட்டியாக பார்க்குறாரு. உங்களை பார்த்துக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் இப்போ வந்து ஸ்கூல் வந்து இன்னும் ரிசல்ட் இன்னும் வரல. சேம் டைம்ஸ் வந்து இப்போ அவர் ஆஃபீஸ் போகிறாரு வராரு. நீங்கள் வந்து அவருக்கு வந்து வைஃப் மெட்டீரியலாக எதுவும் பண்ணுறது கிடையாது. பட் ஆனால் வைஃப்ன்ற ஒரு ஒரு பிம்பத்தில் நீங்கள் இருக்கீங்க இப்போதைக்கு, அப்படி தான். ஓகேங்களா? இப்போ வந்து ரிசல்ட் வருது, உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியுது நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே அதே ஏரியாவில் கிடச்சிருக்கு. நீங்கள் காலேஜ் நீங்கள் போகிறீங்க வரீங்க, அதே மாதிரி தாண்டா போயிட்டுருக்கு. இப்போது வந்து அங்கே காலேஜில் ஒரு பையன் கூட உங்களுக்கு பழக்கம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. உங்கள் சைட்லேருந்து அவனுக்கு ஃப்ரெண்டுன்ற முறையில் தான் நீங்கள் இடம் கொடுத்துருப்பீங்க. பட் அவன் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டுன்றதை தாண்டி ப்ரொப்போஸ் பண்ணுறான். இல்லை சாம், எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில, மேரேஜ் ஆகிடுச்சு, ஃப்ரெண்டாக கூட வேண்டான்னு நினைக்கிறேன், கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணல இந்த வார்த்தை நீ சொன்னதுக்கப்புறம். வேண்டாமே. இல்லை ஒயின், யோசிச்சு பாரு, மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டேன் சாம், அவ்வளோதான் உனக்கு. போய் தானே சொல்கிறேன், இதோ பார் அப்படின்னு சொல்லிட்டு தாலி தூக்கி காமிச்சிருப்பீங்க. அந்த டென்ஷனோட வீட்டுக்கு வரீங்க. உங்கள் பாட்டி, என்ன ஒயன், ஏய் ஒயன், என்ன வேகமாக வர போகிற? இல்லை பாட்டி, காலேஜில் கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு, அதான். என்ன இந்த காஃபி போட்டு வேண்டாம் பாட்டி, தான் காஃபி வேண்டாம் பாட்டி, எனக்கு காஃபி வேண்டாம், எனக்கு பிடிக்கல, போதுமா? இல்லடி, உனக்கு தான் காஃபி பிடிக்கும். ஆமாம், இப்போ பிடிக்கலன்னு சொல்லிட்டா எல்லாமே பிடிக்காத எடுத்து வச்சுருவீங்களா? பிடிக்கலன்னு கல்யாணத்தை கூட தான் சொன்னேன், இதோ கட்டி வச்சு தாலி இறக்குறீங்க. ஒயன், என்ன பேசுகிற, என்னடி பேசுகிற? இப்போ பிடிக்காதான் நீ வாழ்ந்துட்டுருக்கேன்? ஆமாம் பாட்டி, பிடிக்காதான் வாழ்ந்துட்டுருக்கேன், வேறு வழியே இல்லை வாழ்ந்துட்டுருக்கேன் பாட்டி. பேச வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறீங்க. ஜங்குக்கு அங்கே ஹாலில் சோஃபா தான் உட்காந்துட்டு இருந்திருப்பார். அவர் இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். ஏதோ இந்த காஃபிக்காக தான் ஏதோ கான்வர்சேஷன் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பார். இந்த மாதிரிலாம் சொன்னதும் நீங்கள் ஜங்குக்கு திட்டணும், பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க. பட் ஜங்குக்கு அங்கே இருக்கிறதையும் நீங்கள் கவனிச்சிருந்துருக்க மாட்டீங்க. லைஃப் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகலான்றதெல்லாம் யோசிச்சிருப்பீங்க. இருந்தாலுமே கூட அது இப்போதைக்கு வேண்டாம், நம்ம வந்து இன்னும் வந்து 2 பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அப்படிலாம் யோசித்து நம்ம காலேஜ் முடிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் இப்போதைக்கு இருந்திருக்கும். நம்ம அப்பா அம்மா எப்படி கரியரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்களோ, நம்மளும் இப்போதைக்கு கரியரில் ஃபோக்கஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு தனி வே ஆஃப் லைஃப் வந்து ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் இதில் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த சாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணது, இது ஏற்கனவே வந்து தாலி கல்யாணன்ற ஒரு இதில் சர்க்கிள்குள்ளால் இருக்கும். அது என்னவோ உங்களை ஒரு மைண்ட் செட், ஏதோ ஒரு மைண்ட் செட், அந்த அது வந்து உங்களுக்கு கோவம் ப்ரெஷர் ஆகி தான் இப்போ நீங்கள் அதோட ட்ரிகரில் தான் நீங்கள் இப்போ திட்டிருப்பீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து நீங்கள் இது பண்ணணும்னு நினச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் உள்ளே போய்ட்டு கதவை சாத்திட்டு ரொம்ப டென்ஷனாக அப்படியே இப்படியே நடந்துகிட்டே இருப்பீங்க. இப்போது ஜங்குக்கு வந்து உள்ளே வராரு. வயன், மாமா வாங்க. கீழே என்ன பேசிகிட்டு இருந்த? என்ன மாமா? கீழே என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்டேன். கீழே நீங்கள் இருந்தீங்களா? ஆமாம், இருந்தா. என்ன பேசிகிட்டு இருந்த? மாமா, தெரியாமல் என்னடி பேசினேன்? மாமா, தெரியாமல் என்னடி பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்டேன். இல்லைம்மா, உனக்கு பிடிக்காதான் இந்த கல்யாணம் நடந்துச்சா? இல்லைம்மா. பிடிக்காதான் உனக்கு இந்த கல்யாணம் நடந்துச்சாடி? ஆமாம் மாமா. ஏன்டி இவ்வளோ நாள் சொல்ல? மாமா,
ஏன் நீ இவ்வளோ நாளாக என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டேன். இல்லை மாமா, சொல்லணும் தோணல. அப்போது இப்போ எனக்கு பிடிக்கல அதானே? அப்படிலாம் இல்லை மாமா. அதானடி, அதானே? இல்லை, கரெக்டு தான். நான் கூட ஒன்று தப்பா நீ பைத்தியக்காரின்னு சொல்லி தெரிஞ்சிட்ருக்கேன். நான் தான் பைத்தியக்காரடி, நான் தான் பைத்தியக்காரி. நம்மளை ஒரு பொண்ணு பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டி. உன்னை நினச்சி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டிண்ணா, வெயிட் பண்ணிகிட்ருக்கேண்ணா. திரும்படி உனக்கு தெரியும் மாமா, வலிக்குது தெரியுமாடி? வலிக்குது மாமா, வலிக்குது. தெரியாதுல்ல உனக்கு? வைனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்டி. நான் சொல்லிட்டேன். உன் அப்பா தான் என் கையை பிடிச்சி, உன் அம்மா தான் என் கையை பிடிச்சி பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாண்டி பண்ணிக்கிட்டேன். உண்மையாக உன்னை பிடிக்காது தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பிடிக்காத மீன்ஸ் அப்படி கிடையாதுடி. நான் உன்னை அந்த இடத்துல நான் வச்சு பார்க்கல, அதான் உண்மை. உன்னை வச்சு நான் அந்த மாதிரி பார்க்கல. ஃபஸ்ட் டைம் சாரியில் பார்த்தேன்னா பெரிய பொண்ணாக தெரில. அது எனக்கு என் அக்கா பொண்ணு ஒயின் அந்த மாதிரி தெரியவே இல்லடி. என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா. ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சா. விழுந்துட்டேன் அவகிட்ட, அன்னைக்கே விழுந்துட்டேன். வயசு இருக்குது பார்த்தியா, அதனால தான் விட்டேன். உனக்கும் பிடிச்சிருக்குன்னு வேறு உங்கள் அம்மா அக்காலாம் சொன்னாங்க. அன்றைக்கி லைஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா என்னடி ஆக்குறதுண்ணா? இன்றைக்கி இதோ சொல்லிட்டியே வெளில, பிடிக்காத உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சொல்ல வேண்டியதானடி அன்னைக்கு. தாலி கட்டியிருக்க மாட்டல்ல. உன் அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் உன்னை பார்த்துக்கணும், அவ்வளோதான். உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். தாலி கட்டி மட்டும்தான் உன்னை பார்த்துக்கணுன்னு இல்லடி, கட்டிக்காமலும் உன்னை பார்த்துட்டு இருந்திருப்பேன். மாமா அப்படி இல்லை மாமா. என்னடி அப்படி இல்லை? நீ சொல்லியிருக்கணும். எனக்கு விருப்பம் இல்லை மாமா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அன்னைக்கு வெட்டிங் நைட் அன்றைக்கி சொன்னேன்லடி, இதெல்லாம் வேண்டாம், உனக்காக வெயிட் பண்ணுறேன்டி, டிகிரி முடிடி, படிடி, உனக்கான ஸ்பேஸ் கொடுக்குறேன்டி நான் வந்துட்டு அன்றைக்கி பேசினேனா இல்லையாடி? சொன்னீங்க மாமா, சொன்னீங்க. அப்புறம் அன்றைக்கி என்னடி சொன்னேன்? பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு பிடிச்சிருக்க மாமான்னு சொன்னீங்கடி. விருப்பத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. ஏடி இன்றைக்கி வந்து கழுத்தாக இருக்கிற? நான் கூட நினச்சிட்டேன்டி, எனக்காக இவ வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னு நினச்சிட்டேன். மாமா சொன்ன வார்த்தைக்காக என் பொண்டாட்டி படிக்கிறா, வெயிட் பண்ணுறான்னு நினச்சிட்டேன்டி. தோ ஒன்று, நீ எனக்கானவ வெயிட் பண்ணுறா, உன்னை அப்படியே அள்ளி பூசிக்கணும். அந்த வெயிட் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காண்டிண்ணா. மாமா ப்ளீஸ் மாமா, பேசாதீங்க இப்படி. என்னடி பேசாத? நீ தாண்டி எல்லாத்தையும் பேசிட்ட. எல்லாத்தையும் நீ தான் பேசிட்ட. எல்லாமே பேசிட்ட. நல்லா பேசுகிறல்ல? கரெக்ட். நல்லா பேசுகிறடி, நல்லா பேசுகிற. நல்லா பேசுகிற. உனக்கு என்னடி பிடிக்காத கல்யாணம் இல்லை? கொடுத்துட்றேன், டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். 6 மந்த் ஆயிடுச்சா? இன்னும் 6 மந்த் இருக்குது. டிவோர்ஸ் கொடுத்துருவா? ஐயோ மறந்துட்டேன். செல்லாத கல்யாணம். தாலியை மட்டும் கட்டிடு. 17 வயசுலன்னு கல்யாணம் ஆச்சு. உனக்கு இன்னும் 18 வயசு கூட ஆகலடி. நான் உனக்கு புருஷன், எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு ஆயிடுச்சு. தலையை மட்டும் கயிட்டுடி. மாமா வேண்டாம் மாமா, தாலியை கயிட்டுடி. வேண்டாம் மாமா, நான் சொல்கிறத கொஞ்சம். தாலியை கயிட்டுடி. மாமா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அவர் வந்து உங்கள் முன்னாடியே நடந்துட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் வந்து பின்னாடியே போயிட்டே இருக்கீங்க.
மாமா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. தாலியை கைட்டடின்னு. மாமா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. என்னடி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை பிடிச்சிருக்கு. மாமா மாமா ப்ளீஸ் விடுங்க 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 மாமா. கழட்டுடி. கழட்டுறியா அப்போ நான் அறுக்கவா? கழட்டுறியா அப்போ நான் அறுக்கவாடி? மாமா ப்ளீஸ். நீ தாண்டி பேசின, நீ தான் பேசின பிடிக்காத கல்யாணம் உனக்கு இப்போ எதுக்கு? அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் வேணாம், கழட்டுடி கழட்டுடி, எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு, வேண்டாம் வேண்டாம். உன்னை பார்த்துக்கணும் அவ்வளோதானே உங்கள் அம்மா அப்பாவுக்கு. நான் பார்த்துக்குறேன்டி. உன்னை எவனும் உன்னை டச் பண்ண மாட்டான், உன்னை எவனும் தொட மாட்டான், உன்னை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது, என்னை தாண்டி எவனும் வர முடியாது. மாமா அதெல்லாம் தெரியும் மாமா, விட்டு. ஐயோ வேண்டாம் வேண்டாம், கழட்டுடி, நீ கழட்டு. மாமா ப்ளீஸ் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க மாமா. கழட்டுடி. உனக்கு பிடிக்காதது எதுக்கடியும் உன் கழுத்தில் மாட்டிட்டு அருவருப்பா இல்லை உனக்கு? பிடிக்காதவங்க கூட வேண்டாம், கழட்டுடி. மாமா சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. வேண்டாம் மாமா. இப்போ கழட்டுறியாடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துருப்பாரு. இழுத்துக்கு நீங்கள் மேலே அப்படியே விழுந்திருப்பீங்க. அப்படியே உங்கள் உடம்பு அவரோட உடம்புல உர சேர்க்கும். அப்படியே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அவரோட காலர் அப்படியே பிடிச்சிட்டு டீ பைத்தியக்கார மாமா, நீ பைத்தியம் தான்டா, உண்மையாலுமே பைத்தியம் தான். கொஞ்சம் இடம் விட்டால் ரொம்ப ஓவராக பண்ணுற. ஆமாம், பிடிக்காதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். போக அப்புறம் பிடிக்காதா? எப்பட்றா? உன்னை எப்படி தான் எனக்கு பிடிக்காமல் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலரை பிடிச்சி இழுத்துட்டு கேட்குறீங்க. அவர் அப்படியே ஷாக்கிங்லேயே உங்களை பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் டக்குன்னு நீங்கள் எழுத்து வச்சு அப்படியே கிஸ் கொடுத்துருப்பீங்க. அவர் அந்த ஷாக்கிங்லேருந்து வெளில வரவே இல்லை. நீங்கள் சொல்கிறத மட்டும் கேட்டுகிட்டே இருக்காரு. டி உனக்கு பிடிக்காதான் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உண்மையாலுமே உன்னை எனக்கு பிடிக்காதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். போக 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 தெரியல, பைத்தியம் மாதிரி சொன்னால் புரியாது. இன்றைக்கி காலேஜில் என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு பையன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். என்னை பெற்றதெல்லாம் கரியர்னு சொல்லிட்டு ஓடுது. நீ என்னென்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீனும் விட்டுட்ட. பாட்டி என்னென்னா நீனும் நானும் நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம், செம்மையாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னு நினச்சிட்ருக்கு. அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான். என்னை யாருமே கண்டுக்கல. அந்த டென்ஷனில் அவன்கிட்ட கத்திட்டு வந்தா எங்கள் பாட்டி வந்துச்சா, அதான் இருந்த கோவத்தெல்லாம் அதுக்கிட்ட காமிச்சிட்டேன். என்ன ஏதுன்னு என்னை அப்படியே விட்டுருந்தா அதெல்லாம் வளரவே மாட்டேன். அதனால தான் வளரிட்டேன். புரியுதா? என்ன உனக்கு பிடிக்குமாடி? அப்புறம் எதாகிட்ட எப்படி? அதாவது சொல்கிறேனே, டென்ஷனில் கோவத்தில். அப்புறம் நீ என்னை எதாவது காலேஜில் கூப்பிட்டு போய் விடுற, போகிற வர்ற, அப்புறம் வேறு ஏதாவது என்னை கண்டுக்கிறியா நீ? என்னடி கண்டுக்கணும்னு? என்ன கண்டுக்கல? அப்புறம் பொண்டாட்டின்னு தான் பேர். என்ன பார்த்துக்குற? நீ பார்த்துக்கிறதே சரியில்லை. போ, என்னை ப்ரப்போஸ் பண்ணால அவனுக்கு நான் ஓகே சொல்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்க. அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துருப்பாரு. இழுத்து அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஒரே மொத்தமாக என்னடி நினச்சேன்? எவனவனு விட்டுருவேனாடி? சரி படிக்கட்டும், நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுன்னா உனக்கு கண்டுக்கலான்றடி. எப்படி சொல்லுவ? இந்த மாமனை பார்த்து கண்டுக்கிட்டு மாடி இன்னைக்கு கண்டுக்கிட்டு மாடி. மாமா வலிக்குது, கில்லாத. நான் கல்லாமல் யாரே கதவா? காலையில் நீ குளிக்க உள்ளே போயிட்டனாலே நான் வெளில போயிடுவேன்டி. திரும்ப ரிட்டன் வரும்போது நான் பார்த்துட்டுனா என்னடி பண்ணுறது? கண்டிப்பாக கை காலை வச்சுட்டு சும்மா இருக்க முடியுமாடி? அதனால தாண்டி கொஞ்சம் இக்னோர் பண்ணேன்னா கரெக்டு தான் நீ சொல்கிறது. அப்புறம் பொண்டாட்டி அப்புறம் எப்படி யோசிப்பா? உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையானே எனக்கு தெரியல. எவ்வளோ பிடிக்குன்னு காமிக்க வாடி. மாமா கையை எடு மாமா, நான் கத்திடுவேன். கத்துடி கத்து. மாமா நீ தானே சொன்ன காலேஜ் முடிக்கட்டும்னு. இல்லை பரவாயில்லடி, நிறைய பொண்ணுங்க தாலி போட்டு காலேஜ் போகிறாங்க. ஏன் குழந்த பெற்றதுக்கப்புறம் கூட காலேஜ் போகிறாங்க. அதுமாரி நீ போய்க்கலாம், விடு, நான் பார்த்துக்குறேன்.
குழந்த தானே, நான் பார்த்துக்குறேன்டி. என் குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும். ம், நீப்பா. இவன் உன் புருஷனை மட்டும் பார்த்துக்கிட்டா போதண்டி. பா மாமா, பாட்டி, மாமா, பாட்டி அப்படி சொல்லிட்டு அவங்கள பெட்டில் அப்படியே தூக்கி போய் படுக்க வச்சுருப்பாரு. மாமா, என்னடி இல்லைம்மா வெளிச்சமாக இருக்கு, அதெல்லாம் அவன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கர்டன்ஸ்லாம் எல்லாத்தையும் இழுத்து விட்டுருப்பார். லைட்டாக ஆஃப் பண்ணியிருப்பார். அப்பயுமே லைட்டாக வெளிச்சமாக இருக்குது. மாமா இருந்தாலும் வெளிச்சம், இதுக்கு மேலெலாம் வெயிட் பண்ண முடியாடி அப்படின்னு சொல்லிட்டு மாமா மாமா லவ் யூடி பண்ணாடி, லவ் யூடி பைத்தியக்காரி, பைத்தியக்காரி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூடா பைத்தியக்காரா, ஐ லவ் யூடா புருஷா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லைஃப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. மேலே ஃபுல்லாக கீஸாக விழுந்துகிட்டே இருக்குது. சல்லவி அடி, சல்லவி அடி, சல்லவி அடி, சல்லவி அடி அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஃபுல்லாக எக்கீஸு. உங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக அவரோட கை வந்து ப்ளே ஆகிட்டே இருக்குது. அவர் வந்து ட்ரெஸ் இன்னும் ரிமூவ் பண்ணவே இல்லை. அவர் லைட்டாக உங்கள் கையை எடுத்துகிட்டு வந்து அவருடைய ஷர்ட்டில் வச்சுட்டு ரிமூவ் பண்ண. மாமா ரிமூவ் பண்ணுறேன், வெக்கமாக இருக்கு மாமா, நீங்களே பண்ணுடி, பண்ணுறீங்க எப்படி மாமா? ஹேண்ட்ஸம்டா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் உங்களுடைய ஜஸ்ட்டு எல்லாருமே கடிச்சு அப்படி லைக் பண்ணி சக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்டாக போதும். உங்களால் தாங்கவே முடியல. மேலே ப்ளே பண்ணுறதே உங்களால் தாங்கவே முடியல. இப்போ வந்து அவரோட இன்னர் பாட்டு எடுத்து அவங்க இன்னர் பாட்டில் விட்டுட்டு இருப்பார். அவ்வளோதான், நீங்கள் துடிச்சு அழுது கத்துறீங்க, மாமா வலிக்குது, முடியல 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 மாமா, முடியல மாமா, விடு மாமா, விடு மாமா, விடு மாமா, விடு மாமா, விடு மாமா, போதும் 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 போதும், இருடி இருடி, இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அடிக்காத அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீட்டே இருப்பார். அப்படியே நீங்கள் அடிச்சுட்டே இருப்பீங்களா? அவ்வளோதான் 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 அழதா 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 அவ்வளோதான் 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து இது பண்ணியிருப்பார். மாமா இருந்தாலும் வலிக்குது மாமா, ப்ளீஸ் மாமா, வேண்டாம், போதுமே போதுமே, அவ்வளோதான்டி, இதுக்கு மேலே என்னால் தாங்கவே முடியாது, ஸ்லோவாக ட்ரீட் பண்ணுறேன்டி, இன்னும் கொஞ்சம் வேகமாக போகணுன்னு வச்சுக்கோயேன், நீ தாங்கவே மாட்டேன். மாமா 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 வேண்டாம் வேண்டாம், ஓகே ஓகே இப்படியே ஓகே, இது கூட பெயின் தாங்க முடியுது, வேண்டாம், ஃபோர்ஸ் வேண்டாம் 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 அப்படின்றப்பாங்க. அப்படி தாண்டா உங்களுக்கு அன்றைக்கி பகல் ஃபுல்லாக, அதாவது பகல்னால் நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு 3 o'clock அந்த மாதிரி வந்திருப்பீங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10-10:30 அந்த மாதிரி ஆகுது. அவர் டயர்டாகவே இல்லை, நீங்கள் ரொம்ப டயர்டாகிட்டீங்க, ரொம்ப அப்படியே சுத்தமாக முடியல, கை காலை கூட தூக்க முடியல, அசைக்க முடியலன்ற மாதிரி படுத்துட்ருக்கீங்க. திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாமா? அடிச்சிரும்டா பைத்தியக்கார, அப்படா போய் படு, எனக்கு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது ஜங்கு மாமா, டேய் புருஷா முடியலடா, அதாண்டி சொல்கிறேன், நீ அப்படியே படு, ரெஸ்ட் எடு, மாமா பார்த்துக்கிறேன்ல, அதுதான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டியடா மாமா, போதும் வீடு. என்னடி மாமனுக்கு எப்படி பத்தோம்? மாமா டீ புருஷா போதும்டா, விட்டு வை, இன்னும் லைஃப் லாங் இருக்குல்ல டைமு, சலிச்சிட்டு போகுது. என் பொண்டாட்டி எப்போவும் சலிச்சு போக மாட்டேன். ஓகேடா போதும். இந்த ஒன் ஷாட் இப்படி இருந்தது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. யாராவது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணால் கூட ஓகேடா. ஒரு சிஸ்டர் வந்து ஒரு ஒரு வீடியோக்கு போட்டிருந்தாங்க, தம்ப்நெயில் நீங்கள் ஒழுங்காக போடுங்க, கண்டிப்பாக வியூஸ் போகும், நல்லா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சஜஷன் தயவு செஞ்சு கொடுங்க. ஏன்னா எந்த இதில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியே எனக்கு எதுவும் ஒரு ஐடியா இல்லை. ஏதோ நான் என் போக்கில் என் பாட்டுக்கு நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரியே பண்ணுங்கள், இல்லை இந்த மாதிரி வேண்டாம் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு சஜஷன் சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்கிட்டு செய்வேன் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே கொஞ்சம் பின் பண்ணிவிட்டு போயிடுங்கடா ப்ளீஸ்.